தீங்கு விளைவிக்கும்.
கோரிக்கு ரத்தம் தெளிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு தெளிச்சிடலான்னு. நல்ல காரியம் செய்யறதுக்கு நாளென்ன கிழமை என்ன போய் செய்யுங்கடா. உங்க ஆசீர்வாதம் மாமா. வர மாமா. எங்க கிட்டே திருநா தப்பு. அண்ணே இவன் என்ன பேச்சு? முதல்ல கைய வெட்டுன. அண்ணா இவன் காலை வெட்டணும். உங்க ஆசைய நான் ஏன் கெடுக்கணும்? உன் பங்குக்கு நீ கைய வெட்டிக்க, உன் பங்குக்கு நீ காலை வெட்டிக்க, என் பங்குக்கு இவனை தூக்கி அந்த கிரசர்ல போறான். கமலா ராணா என்ன மன்னிச்சிருமா. அப்பா அப்பா துளசி, அம்மாடி துளசி, துளசி. அப்பா அப்பா அம்மாடி என்னப்பா ராத்திரி பகல்னு பாக்காம குடிச்சிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே மறுபடியும் குடிக்கணுமா? இல்லம்மா, அப்பாவுக்கு மனசு சரியில்லை. அதுக்காக மகளையும் மறந்துட்டு குடிக்கணுமாப்பா? எங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஐயோ இல்லம்மா, உங்களை நினைச்சுதாம்மா குடிக்கிற. அன்னைக்கு உங்க அம்மா செத்தம் போதே இந்த பாவி செத்து இருக்கணும்மா. இப்ப நான் உயிரோடு இருக்கிறதே உங்களுக்காகத்தானம்மா. சரி வாங்க வந்து குளிங்கப்பா. அம்மாடி ஐயோ. அக்கா போயிட்டு வரேங்க. சரிடா. தம்பி நில்லுடா. என்னக்கா? டிஃபன் பாக்ஸ் கூட இருக்காம போற. சரி பாத்து பத்திரம். படிப்புல கவனம் இருக்கணும் சரியா? உனக்கு அப்பா மேல கவனம் இருக்கட்டும். வரட்டா? சரி. இன்னும் வியாபாரமே ஆகலங்க. அநியாயம் பண்றீங்களே. இவனுக்கு உருப்படல, நாசமா போவானுங்க. மாமூல எடுமா. இன்னைக்கு மாமூல் இல்ல தம்பி, என் வீட்டுக்கார ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவருக்கு பணம் சேர்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஏது காசு அடுத்த முறை வாங்க தரேன். ஆபரேஷன் பண்ற டாக்டர் எங்க அண்ணனே இங்க இருக்கும் போது பணம் கேக்குதான். பணம் ஓட்டனா பணத்தோடு இவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. கூட 100 ரூபாப்பா. மாமலடே என் பொண்ணு கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை வந்து கேக்குறீங்களே தம்பி. குருவிக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? அதே தானா செஞ்சு டேய், இது வசூல் பண்ற நேரம் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பணத்தை வாங்கினவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்கயா. சரிங்க தம்பி. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு
என்னால நான் உதவிங்க இது. தம்பி ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி. என்னாச்சுக்கா? தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சுமா. இது என் தாலிக்கு வந்த சோதனையா இல்ல என் உயிருக்கு வந்த வேதனையான்னு தெரியலையேமா. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? எந்த ஆபத்தும் இல்ல. அந்த ஆத்தாவோட பரீட்சை. இதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் எடுத்து தரேன். என்ன காரியம் பண்ற நீ? புத்துக்குள்ள கைய விடுற? பாம்பு கடிச்சா என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறது பாம்பு இல்ல, அந்த ஆத்தாவோட அம்சம். உங்களுக்கு வேணா அது அரவமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது அரவணைக்கிற அன்பு. இந்தாங்க. ஆத்தா யார் தாலியும் அனாவசியமா பறிக்க மாட்டா. உங்க தாலி உங்ககிட்டயே வந்துருச்சு பாத்தீங்களா? கட்டிக்கோங்க. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், பாம்பு கடிச்ச ரத்தம் வந்துச்சு பாத்தியா? இது பாம்பு கடிச்சு வந்த ரத்தம் இல்ல, இந்த தாலியோட மொன குத்தி வந்த ரத்தம். ரொம்ப நன்றிமா. இப்பதாமா எனக்கு புரியுது. ஒரு நாள் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ தாலிய காணிக்கையா உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அத அம்மா ஞாபகப்படுத்திருக்கா. இப்பதாமா எனக்கு புரியுது. அம்மா தாயே, இதுக்காக தான் எனக்கு இந்த சோதனையா? அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. அம்மா பத்திரகாளி தாயே. எந்திரிங்கக்கா. என்னடா மாமூல வசூல் பண்ணிட்டியா? அது வந்து என்னடாச்சு? எங்கடா பணம்? எங்கடே நம்ம தம்பி சரவண வந்து மாமூல் வாங்குறதே கெடுத்துட்டாரு. ஆமாண்ணே, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணே. அண்ணே, நம்ம தம்பி இப்படித்தான் அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறாரு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க யாருன்னு அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அதனாலதானே ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம சும்மா விடக்கூடாது முதலாளி. அதுக்காக நம்ம விரல நாமளே வெட்டிக்க முடியுமாடா? டே விக்ரம், இப்ப நடக்க போற எல்லா விளையாட்டுல அரவிந்த் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறான். பசங்க எல்லாம் பீஸ் ஆக போறாங்க. ஆமா விக்ரம், பீஸ் ஆக போற எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா மாத்தி காட்டண்டா. அதான்டா இந்த விக்ரம். வாங்கடா போலாம். ஹே, உன் ஆள் தாண்டி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லா பிரைஸும் வாங்க போறா. நிறுத்து நிறுத்து. ஏன் ஆளா? யாருடி அவன்? யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. சும்மா விளையாடாத. யார் அவன் சொல்லு. ஏய், அவன் பேரை நாங்க சொல்லி நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியா? அவன் பேரு அரவிந்த். போதுமா? அரவிந்தா? அவனா? அவன் எப்படி ஏன் ஆளானா? ஹே, காலேஜ்லயே அவன் தான் நல்லா படிக்கிறவன். பாக்குறதுக்கு அழகா இருக்கான், பழகிறதுக்கு பழமா இருக்கான். இதை விட வேற என்ன வேணும்? நீயும் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற ஆளு. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட். அதான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏய், இங்க பாருங்கடி, உங்க கெமிஸ்ட்ரி தியரி எல்லாம் சுத்தமா ராங். நான் இன்னும் அவனை காதலிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்படியா? காதல் என்ன கத்திரிக்காவா கடையில போய் வாங்குறதுக்கு? இந்த அழகு படிப்பெல்லாம் வெளியில தெரியும். அப்புறம் ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு போடுப்பா. எனக்கு படிப்புல ஃபர்ஸ்ட் வருது, ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்குறது அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த வருஷம் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகணும். என் குடும்பத்தை நல்ல மாதிரியா பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, என் அக்காவை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவ சந்தோஷப்படுறத நான் பாக்கணும். அது போதும்டா எனக்கு. டேய், உன்னோட ஆசையை நீ சொல்லிட்ட, நல்லாதான் இருக்குது. ஆனா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துக்க கூடாது. என் பசங்க மட்டும் தான் ஜெயிக்கணும், புரியுதா? ஏய், எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு? இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லீடர். எல்லாரையும் லீட் பண்ணி நடத்துவேன், புரியுதா? அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ற பதவி, அதை மிஸ்யூஸ் பண்ணாத. நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க தான் போறேன், ஜெயிக்க தான் போறேன். உன்னால என்ன முடிஞ்சா ஜெயிச்சுக்க. போடா போ. உன் குடும்பத்தை நீ நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுற, தப்பு இல்ல. ஆனா அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே, பாத்துக்கிறேன்.
தேவி வாழ பாருடி. டேய் செம்ம லக்கடி உனக்கு. வெரி குட்ரா, அப்படிதான் முயற்சி பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ்டா. உண்மையாவே அரவிந்தன் விந்தையானவன் தாண்டி. He is very great. இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் ஆர்வத்தை கண்டு நான் பிரமிக்கிறேன். நீங்கள் வாழ்க்கை என்னும் விளையாட்டிலும் பெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், ஆண்டவனையும் வேண்டுகிறேன். இப்போது தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க என்னை அழைத்தமைக்கு நன்றி. ஓட்டப்பந்தயத்தில் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசு அரவிந்தன். பெண்கள் பிரிவுக்கு பரிசளிக்க வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் திரு சஞ்சீவ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். பெண்களுக்கான அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசு தேவி. கொஞ்சம் நில்லு. என்ன இது? அரவிந்த், நான் லவ் பண்றேன்டா. நீயும் லவ் சொல்வேன்னு நினைச்சா, ஆனா அது நடக்கல. அத நானே சொல்லிட்டேன். I really love you, love you, love you, ladies. என்ன இப்படி முடிக்கிற? இந்த மொழியெல்லாம் இருக்க கூடாது. இனிமே காதல் மொழிதான் இருக்கணும், சரியா? மச்சி, ஸ்போர்ட்ஸ்ல தெரிக்க விட்டடா. இது என்னடா பெரிய விஷயம்? நான் எப்பவும் வின் பண்றதா, நீங்க தோக்கறதுதான் சகஜம்டா. அரவிந்தா, ஸ்போர்ட்ஸ்ல உன்னை ஜெயிக்கலான்னு பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே மனிதாபிமானத்துல ரொம்ப உயர்ந்தவன்னு காட்டிட்டடா. நீ தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லீடரா இருக்கிறதுக்கு தகுதியானவன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. தேங்க்ஸ்டா. ஒரு குஜால கொடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம். பாட்டி போய் என்ன ஆட்ட ஆடணும். என்னடா விரியா இல்லையா? செத்துட்டியா? இருக்கிறான்ப்பா. தம்பி, தண்ணி அடிக்கும் போது யாருக்கும் பயப்படாது, தைரியமா அடி. அதை இவன் சொல்றான். வாடா டேய், மொத்தத்தை இவன் குடிச்சிட்டு போறான். சீக்கிரம் குடிக்கணும்டா, வந்துட்டு போறான்டா. கொடை ஊத்து. ஐயோ, குடிக்கும் போது கன்றா இது குச்ச கும்முன்னு. ஏன்டா குடிக்கும் போது விக்கிற? விக்கிறதுனால தான் குடிக்கிற. ஐயோ டேய், சரக்கு விக்கிறத பத்தி சொல்லடா. குடிக்கும் போது தொண்டை ஏன் விக்குது? நானே விக்கினே குடிப்பேன், குடிச்சுக்கினே விக்குவேன். ஏமா மாடு, நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு அவன் வந்தாலும் வச்சுக்க, அப்புறம் இதுவும் கிடைக்காது, வெறும் பாட்டில தான் நக்கணும். குடிடா மூடிட்டு. டேய் 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 டேய், சீக்கிரம் குடிக்கடா, வந்து தொலைக்க போறாடா. ஐயோ அபே, ஏம்பா அழுகுற? ஐயோ டேய் 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 டேய், ஐயோ நீ என்ன அழுகுற? நீ மட்டும் ஆயிட்டா நானும் மட்டும் ஆயிடுவேன்டா. நீ அழுதா நானும் அழுவேன்டா. கோடையினி குமாரு, நீ அழுதா நானும் அழுதா. கடலை உருண்ட, நீ அழுதா நானும் அழுதுவேன்டா. பாலா போன குடிய குடிச்சு ஏன்டா சீக்கிரம் சாவுறீங்க? டே கடல் உருண்ட, குடிச்சு குடிச்சு ஓ ஈரலத்தா பறிச்சு வீங்கி போச்சுடா.
நாளைக்கு நாளானைக்குள்ள மஞ்சள் சீக்கிரம் செத்து போயிருடா. டே பாவாட, கோபுர கலசம் மாதிரி இருந்த உன் மூஞ்சி இப்படி குடிச்சு குடிச்சு குரங்காட்டம் போயிட்டு நீயும் சீக்கிரம் மண்டை போட்டுடா. அதே கோடைகிரி குமாரு, ஏண்டா நீ ஒரு குழந்தை, பச்சை மண்ணு மாதிரி உன் மூஞ்சி, உனக்கும் சீக்கிரம் பச்சை மட்டை மேல பாசம் காட்டுறதுக்கு உங்களை தவிர வேற யாரா இருக்காங்க? நீங்க 3 பேரும் செத்து போயிட்டா யாரோடா சேர்ந்து குடிப்ப? டேய் நீங்க சாக கூடாதுடா, நீங்க சாக கூடாதுடா. இல்லடா நாங்க சாக மாட்டோம்டா, நாங்க சாக மாட்டோம், யாரும் குடிக்க மாட்டோம், சாக மாட்டோம். தரங்க தொட மாட்டோம்டா, தரங்க தொட மாட்டோம், சாக கூடாதுடா. இந்த பாலா போன குடிக்கு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுப்பா. என்ன மாமா? வாடி என் தங்கம். சரக்கு காலி ஆயிடுச்சா? ஆமாடி தங்கம். அவ்வளவு அடிச்சிருக்கேன், உனக்கு பத்தாது. உனக்காக தான் ஆசையா ஒரு ஆஃபே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? என் தங்கம், என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம். அடுத்த வேலைக்கு ரெடி ஆயிடுச்சு. செல்போன்ல வீடியோ எடுக்க உன்ன மாதிரி பொறுக்கலாம் சும்மா விடக்கூடாது. ஹலோ மிஸ்டர், மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் அழகா இருக்கேன்னு வீடியோ எடுத்தான், அதுக்கு அவனை பாராட்டணும். அடி பாவி, உலக ரசிக்கு தாண்டி நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கடி இந்த மாதிரி பொறுக்கலாம்? உனக்கு என் மேல எவ்வளவு லவ்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ பாஸ் ஆயிட்ட. அப்பாடா போடா, இனிமே யாருகிட்டயாவது இப்படி நடந்துகிட்ட மவன அப்புறம் நடக்கிறதே வேற. நீ யார என்ன கேக்குறதுக்கு? அவளே அவளை ரசிக்கிறது தப்பு இல்லன்னுட்டா பெருசா வந்துட்டான். டே அவன் என் லவ்வர்டா, அவன் கேக்குறதுக்கு எல்லாம் உரிமையா இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா அவ்வளவுதான். போடா. ஏய், நீ ரசனையை பத்தி பேசணும்னா நான் பயந்தே போயிட்டேன். விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? அளவில்லாம காதலிக்கிறதும் அளவில்லாம காதலன தவிக்க விட்டு ரசிக்கிறதும் தான் காதல் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லிருக்காரு. ஓ, நல்லா சொன்னா. காபி குடிக்கிற நேரமாடாது, போடா போய் சரக்கு எடுத்துறோம். கிண்டலா? காக்டெயில் குடிக்கிற நேரத்துல காபி எடுத்துட்டு வர? போடா போய் எடுத்துட்டு வாடா. சரிக்கு தம்பி உட்காருங்க. என்னண்ணே தம்பி, நம்ம கோரிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கோரிய எப்படி அமுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவன் வந்து மூட் அவுட் பண்ணிட்டான். அப்படியா? அட்லீஸ்ட் ஒரு கோட்டராது உள்ள போனாதானே நம்மளால கோரிய பத்தியே பேச முடியும். அத பத்தி பேசத்தானே நானும் வந்திருக்கோம். சரி பேசிடுவோம் முதலாளி. அண்ணே, சிந்திக்கிறதுக்கு சரியான மருந்து வந்துருச்சுண்ணே. என்னென்ன காலேஜ்ல இருந்து நானே வீட்டுக்கு வந்துட போறேன், நீங்க எதுக்கு அங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வரீங்க? இங்க பாரு தேவி, அப்பாவும் சித்தப்பாவும் நம்மள கவனிக்கிறதே இல்ல. உன்னை நான் தானமா பாதுகாக்கணும். பசங்க வந்துட்டாங்க போல இருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இங்க பாத்தியாமா, இன்னைக்கு வேதாளங்க சீக்கிரமா முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கு. நீ அந்த பக்கமா போக வேணாமா, நீ முதல்ல உன் ரூமுக்கு போ. அண்ணே, நீ ரொம்ப பசங்களுக்காக பயப்படுறனே. என்னப்பா பண்றது? ஏன் பிள்ளைங்களாச்சே, பாசம் அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பாவத்தை மறைக்கலாம், பாசத்தை மறைக்க முடியுமா? வான்னு சொல்றேன்ல. அந்த பக்கம் போயிடலாம், அப்பதான் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. மூலையில போய் முக்காடு போட்டு உட்கார்றது ஆம்பளைக்கு அழகா? நடுவுல உட்காந்து கம்பீரமா பேசணும், அதானே ஆம்பளைக்கு அழகு. நீ என்ன உண்மையா தானே லவ் பண்ற, அப்புறம் என்ன இங்கே உட்காரு. இப்ப பாரு தாத்தா பாட்டி, அப்படி என்ன ஒருத்தர் கண்ணுல ஒருத்தர் தேடுறீங்க? பாப்பா, காதல்ங்கிறது வயசை பொறுத்தது அல்ல, மனசை பொறுத்தது. நாங்க இன்னைக்கு நேத்து காதலிக்கலாமா, 45 வருஷமா காதலிக்கிறோம். அவ கண்ணுல ஏன் இதயத்தையும், ஏன் கண்ணுல அவ இதயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோமா. ஏன் நீங்க வீட்டுல பாத்துக்கிறதே இல்லையா, இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா இன்னும் நாங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னமோ ஜாதியா அந்தஸ்தான், அந்த பொருத்தம் எங்களுக்கு இல்லையா.
எங்களை பெத்தவங்க இத சொல்லி எங்களை பிரிக்க பார்த்தாங்க. அந்த ஜம்பம் எல்லாம் எங்க கிட்ட பலிக்கல. கல்யாணத்துக்கு தான் எங்களுக்கு தடையை தவிர காதலிக்க தடை இல்ல. இல்ல இப்பவும் காதலிப்போம், எப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன செல்லம்? செல்லம் என்னங்க தேவி, இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துட்டா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுடா. உன்னை இழுத்துட்டு ஓடி போய் தாலி கட்டிக்க மாட்டேன். சார் சார் என்ன சாப்பிடுறீங்க? 2 காஃபி, ஆனா உடனே கொண்டு வராதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே முகவரி சொல்லி விட்டு போனால் என்ன? என்னை வென்று விட்டு கொண்டு சென்று போறவனே ஏ முகவரி தார வந்தால் என்ன? உன்னோட தொலைபேசி நான் தேடி அலைந்து விட்டேன். என்னோட முகவரியை நானே இங்கு மறந்து விட்டேன். விட்டு கொண்டு சென்று போறவளே முகவரி சொல்லி விட்டு போனால் என்ன? காதலிலே விழுந்து விட்டேன், கடிதம் 100 எழுதிவிட்டேன். என் உயிரை மறித்துக் கொள்ள நானே இங்கு துணிந்து விட்டேன். எதிரினிலே நான் வருவேன், உன் முகத்தை பார்ப்பதற்கு. ஒரு நொடியில் கடந்திடுவாய், மறுநொடியில் சூழ்ந்திடுவேன். கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே முகவரி சொல்லி விட்டு போனால் என்ன? மறுநாளை பார்த்திருப்பேன், கால் வலிக்க காத்திருப்பேன். இப்படியே போய்விடும் என்னுடைய காலமெல்லாம். காதலிலும் பாடத்தை நான் உன்னிடத்தில் கற்றுக்கொண்டேன். மறுபிறவி எடுத்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன். என்னை கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே முகவரி சொல்லி விட்டு போனால் என்ன? என்னை வென்று விட்டு கொண்டு சென்று போறவனே என் முகவரி தார வந்தால் என்ன? சார் சார் காஃபி. தேங்க்யூ சார். செல்லம் என்னங்க? ஓகே போலாம். தம்பி காபி குடிக்காம போறீங்க? பாட்டி, நாங்க இங்க காஃபி எல்லாம் குடிக்க வரல. என்ன எதுக்கு? பாப்பா, நாங்க காபியை குடிச்சுக்கிட்டே காதலிப்போம், காதலிச்சுக்கிட்டே டுயட் பாடுவோம். சரி சரி, நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தம்பி, தம்பினா நீ தாண்டா தம்பி, தங்க தம்பிடா நீ. நீ தங்கண்ணே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்லது ஒண்ணு நடக்க போகுது. என்னமோ சொல்றான். யாரு சொல்றா? ஆத்தா ஜக்கம்மா சொல்றா. ஐயாமார்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாக போகுது, ஐஸ்வர்யம் உண்டாக போகுது. மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு உங்களுக்கு தெரிய போகுது. கிடைக்க போற செல்வம் எல்லாம் ஒரே இடத்துல புதைஞ்சு கிடக்குது.
அது ஐயா மாருங்க சீக்கிரமா கண்டுபிடிக்க போறீங்க. இத நடங்கல ஜக்கம்மா சொல்றான், ஜக்கம்மா சொல்றான், ஜக்கம்மா சொல்றான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன ரகசியம்டா அது? என்ன சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. தெரியலையானே? புதையல்ன்றான், ஐஸ்வர்யம்ன்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலையானே. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. சீக்கிரமே அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிப்போம். நமது சிறப்பு மிகு மேச்சேரி கிராமத்தினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது மேச்சேரி கிராமத்தின் சீரும் சிங்கங்கள், சீரிப்பாயும் காளைகள் பங்கு பெறும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கின்றது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒரு பவன் தங்க மோதிரம் காத்திருக்கின்றது. இந்த போட்டியில் பங்கு பெறும் வீரர்கள் அனைவரும் வரிசையாக வந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா சால்னா கடை கடனை அரைச்சிட்டு ஜாலியா இருப்பேன். ஆமா, எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா சொப்பன சுந்தரி கிட்ட நான் வாங்கின 20,000 ரூபாய கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிடுவேன். ஆமா, எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா இவங்க 2 பேரையும் ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்துல படுக்க வச்சு சாவடிச்சிட்டு 20,000 ரூபாய் நான் செட்டில் ஆயிருவேன். ஆமா, ஏண்டா நாங்க 2 பேரும் எவ்வளவு நல்ல எண்ணத்துல மைண்ட் வாய்ஸ் குடுக்குறோம், நீ மட்டும் கெட்ட எண்ணத்துல குடுக்குறியா? உடுங்கடா முதல்ல பந்தயத்துல சேர்ந்து மோதத்தை ஜெயிக்கிறோம். 20,000 ரூபாய் அல்றோம். ஆனா ஒரு கண்டிஷன், நீ ஜெயிச்சானா எனக்கு 1000 ரூபாய் குத்துறணும், நீ ஜெயிச்சாலும் எனக்கு 1000 ரூபாய் குத்துறணும், நான் ஜெயிச்சா உங்க 2 பேருக்கு 1000 ரூபாய் குத்துறணும். ஆசை ஆசை ஆசை, நீ ஜெயிச்சா மட்டும் நாங்க ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா நாங்க ஜெயிச்சா ஆளுக்கு 500 தான் கொடுப்போம். நல்ல ஓசில ஓமா வளர்க்கலாம் பாக்குறியா? முதல்ல ஓடி ஜெயிக்கிற வழி பாக்கலாம். இந்த பக்கம் வாங்கடா, இந்த பக்கம் ஐயா, நீங்களுமா இதுல ஓடி ஜெயிக்க போறீங்க? ஓடி போய் ஜெயிச்சு ஒரு பவுன் மோதிரத்தை வாங்கி ஓடி போன என் பொண்டாட்டிய மறுபடியும் கூட்டிட்டு வந்து ஒன்னா சேர்ந்து நாங்க குடும்பம் நடத்த போறோம். தும்மைக்கு தும்சம் ஆயிட்டீங்க, எந்திரிங்க. நம்ப முடியாது. ஓடுங்கடா ஓடுங்க. நீங்க முன்னாடி ஓடி பரிசு வாங்குறீங்களா, நான் பின்னாடி ஓடி பரிசு வாங்க நான் பாக்குறேன். வேற யாராவது வர்றாங்க? யாரும் இல்லடா, நம்ம மட்டும் எனக்கு இன்னும் பயமாகுதுடா. நாம இன்னும் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. பயப்படாதடா, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். பின்னாடி பாரு யாருமே இல்ல. ஆமா, ஆனா இருந்தாலும் என்னமோ நம்மள தடுக்குதே. ஆமாண்டா, இங்கடா இங்க பாருங்க. சரக்கு வேணுமா? நாங்க ஓட்ட பந்தயத்துல வேகமா ஓடி போய் ஜெயிச்சு மோதிரம் வாங்கி போட்டுக்கு போறோம். என்னது இது? இத சாப்பிட்டா எல்லாருக்கும் முன்னாடி போய் மோதிரத்தை வாங்கிக்கலாம்டா. வேணாம், எங்களுக்கு வாங்கவே வேணாம். நாங்க ஓடி போய் தான் வாங்குவோம். நாங்க ஓடலாம். மோதிரத்தை கேளுக்கணும் மாமா. சோக்கா வர்ற மாமா, உன்னை நம்பவே கூடாது. 6 மணி ஆச்சு, எந்திரிங்கடா. டேய் எந்திரிங்கடா, மணி 6 ஆயிடுச்சேண்டா. யூ மீன் 6 o'clock? ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஐயோ போச்சுடா, மோதிரம் போச்சுடா. என்ன சொல்ற? பந்தயத்துல தோத்துட்டா. இப்ப என்னடா பண்றது? கடவுளுக்கும் அது தெரியுமாடா. என்னடா அப்படி பாக்குறீங்க? ஏதுடா இவ்வளவு போனோம்? ஏதுடாவா? ஏண்டா ஓட்ட பந்தயத்துல நான் ஓடி ஜெயிச்ச பண்ண ஏண்டா இப்படியா குடிப்பீங்க? ஏண்டா குடிகார மூதேவிங்களா? ஏண்டா கல்லுண்டா எத்தனை தடவை எழுப்புறது? ஏண்டா பாவாடா ஒன்னையும் எத்தனை தடவை எழுப்புறது? சாரிப்பா. சரி சரி,
இந்தா புடிச்சு 1000 ரூபாய் இருக்குது. சீக்கிரம் குடிச்சுட்டு நேர காலத்தோட வீடு போய் சேருங்கடா. காசே தான் கடவுளடா. சாமி துளசி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரி, நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்க. துளசினாலே புனிதம்னு தான் அர்த்தம். அதுக்கு சாமி நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் தேவையில்லை. என்னப்பா சொல்ற? நட்சத்திரம் தெரியாம எப்படி அர்ச்சனை பண்றது? இருக்கிறதுலயே நல்ல நட்சத்திரமா பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கோத்திரம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சரி, துளசின்ற பேருக்கே அர்ச்சனை பண்றேன். இந்தாப்பா அர்ச்சனை செஞ்ச துளசி. ரொம்ப நல்லது சாமி. இந்த துளசி ரொம்ப புனிதமானது. அதனால இதை நான் என் உயிரா வச்சு பாதுகாப்பேன். சரிப்பா. யாரு பேருக்குமா அர்ச்சனை பண்ணோம்? சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மன் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா. துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இந்த துளசி பேருக்கு அர்ச்சனை பண்ணல, என் மனசுல இருக்கிற இந்த துளசி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்ல. நான் வரேன். ஏன்பா தம்பி, என்ன அந்த பொண்ணையே அப்படி பாத்துட்டு இருக்கிற? நான் எனக்காக அந்த பொண்ணை பெத்தவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சிட்டாளா? சம்மதிப்பான்னு நினைக்கிறேன். இவங்க குடும்பம் சரியில்லாத குடும்பமாச்சே. ஆனா இந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. அம்மா, ஏம்மா அழற? அம்பாளோட சன்னிதானத்துக்கு வந்துட்டு மனசு சஞ்சலப்படக்கூடாது. நான் சஞ்சலப்படுத்திக்கல சாமி. சாவ நினைச்சு நான் வருத்தப்படல. சாவ நினைச்சா என்னமா சொல்ற? சாமி, அந்த பத்ரகாளி தாயே என்ன கைவிட்டுட்டா. இதுக்கு மேல நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? என்னமா சொல்ற? இந்த அம்மா உன்னை கைவிட்டாளா? ஏம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் தன் கருணை கண்ணால கைவிடாம காப்பாத்துறதாம்மா இந்த அம்மா. அவளை போய் இப்படி நினைக்கிறியே? நீ வெளியூர் பொண்ணு நினைக்கிறேன். ஆமா சாமி, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் எனக்கு கருத்தரிக்கல. அந்த கருவறையில இருக்கிற ஆத்தாவும் என் மேல கருணை வைக்கல. நான் மலடிங்கிற ஒரே காரணத்துக்காக என் புருஷன் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் படிக்க போறாராம். அதனால நான் இனிமே உயிர் வாழ்ந்த என்ன சாமி பிரயோஜனம் இருக்கு? இந்த ஆத்தா கிட்ட வந்து கடைசியா ஒரு தடவை அவளை பார்த்து என் குறைய சொல்லிட்டு சாக போறேன் சாமி. அம்மா, இந்த சன்னிதானத்துல வந்து யார் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிறைவேறாம போனது இல்லம்மா. அவ்வளவு சக்தி வாய்ந்தவளம்மா இந்த பத்திரகாளி. மனசார வேண்டிக்கிறவங்களை மறக்காதவ இந்த அம்மா. குழந்தை வர வேணும்னாலும் சரி, தன் குறைகள்லாம் தீரணும்னாலும் சரி, இந்த அம்மா கிட்ட முறைப்படி வந்து பூஜை பண்ணி வணங்கினா அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவம்மா இந்த பத்திரகாளி. அதே நேரம் தீயவர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவா. இந்த கோயில்ல பொங்கபாலின்னு ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்குல தீயவர்களை அடையாளம் காட்டுவா, அழிச்சும் காட்டுவா. அதே சமயம் அம்மா, நீ இல்லாம எனக்கு யாரும்மா? நீதான் கதின்னு அவ காலில் விடுறவங்களை அரவணைப்பா. அவ கண்ணை பாருமா. நம்ம பத்திரகாளி இருக்காளே, தீயவர்கள் கண்ணுக்கு பயங்கரமா காட்சி தருவா. உன்ன மாதிரி நிர்கதியா நிக்கிற அபலைகளுக்கு அன்போட காட்சி தருவாம்மா. போம்மா, உள்ள போய் அவகிட்ட ஓ மனக்கவலையெல்லாம் சொல்லி உறுதியா நில்லு. உன்னோட உண்மையான பக்தியால உன் கஷ்டமெல்லாம் விலகும். சரிங்க, ரொம்ப நன்றி சாமி. போமா. அம்மா, மேச்சேரி ஊரில் வாழும் காளியே, மேலான சக்தியுள்ள தேவியே. மேச்சேரி ஊரில் வாழும் காளியே, மேலான சக்தியுள்ள தேவியே.
கூட சாயும் போது கன்றை என்று சாயுது. வாழையடி வாழை என பேரும் வாங்கிக் கொள்ளுது. வாழை கூட சாயும் போது கன்றை என்று சாயுது. வாழையடி வாழை என பேரும் வாங்கிக் கொள்ளுது. செல்வத்திலே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம் அல்லவா? செல்வத்திலே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம் அல்லவா? தேவி நீயும் என் வாழ்வில் கருணை மழை பெய்யவா? தேவி நீயும் என் வாழ்வில் கருணை மழை பெய்யவா? மேச்சேரி ஊரில் வாழும் காளியே. சாமிங்க, நீங்க எதை செஞ்சாலும் நாங்க கேட்கப்படாது. நீங்க இப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லாருன்னு சொல்றீங்களா இல்ல நாசமா போன்னு சொல்றீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டதே நடக்கணும்? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எல்லாரும் என்ன கைவிட்டீங்க. இருந்தாலும் உங்க மேல நான் கோபப்பட மாட்டேன். மனசால நான் ஒரு பட்ட மரத்துக்கு கோபம் வருமா? வராது. கையில கத்தி சூலாயுதம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களே, எதையாவது ஒண்ணு எடுத்து என் நெஞ்சில குத்தி கிழிச்சு கொண்டு வேண்டியதுதானே? ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன உயிரோட வச்சிருந்து துன்பப்பட்டு சாகிறத நீங்க ரசிக்கவா? ஐயோ அடி பாவி கமலா, சாமிகளுக்கு தான் என் மேல கோபம்னா உனக்குமா? என்ன ஏண்டி இப்படி பாதியை விட்டுட்டு போயிட்ட? இதையெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட புலம்புறேன்னா, நம்ம புள்ள நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படுறீங்களோ தலைக்கு மேல வெள்ள வந்து அடிச்சிட்டு போறீங்களோ ஒண்ணுதான்னு உனக்கு தெரியும் இல்ல? இதையெல்லாம் ஏண்டி நம்ம பிள்ளைகிட்ட நீ சொல்லக்கூடாது? நம்ம பையன் இருக்கல்ல, அவன் மட்டும் என்ன நேரத்துக்கு வரானா? மணி என்ன ஆகுது? இன்னும் வரல. நான் கேட்க முடியல. கண்ணால பாக்குறதையும் காதால கேக்குறதையும் வச்சு எந்த முடிவு பண்ணாலும் குழப்பம்தான் உண்டாகும். வாங்க சாப்பிடலாம். அண்ணே, டேய் இங்க எதுக்கு வந்தீங்க? அண்ணே, உங்களுக்கு யார் வர சொன்னது? ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேலை கோரல தான்டா. இங்க எதுக்கு வந்தீங்க? டேய் போங்கடா. என் பொண்ணு இருக்கா, பையன் இருக்கா, மாமா இருக்காரு. போங்கடா போங்க. ஒரு முக்கியமான தொலைங்கடா. போங்கடா போடா. டேய் போடா. டேய் வாங்கடா. இங்க ஏன்டா வந்தானுங்க? ஒண்ணு இல்ல மாமா, அவங்கள அனுப்பி வச்சிட்டேன். சரி போங்க போங்க. சரிங்க மாமா. சரிங்க மாமா. எங்க போயிருப்பானுங்க? இங்கதான் இருக்கிறீங்களா நீங்க? மாட்டீங்களா மாப்பிள்ளைங்களா? நீங்க வர்றேன். இவனுங்களும் ஏதோ ஒரு பிளானோட தான் இருப்பானுங்களாட்டுங்குது. அதையும் பார்த்துருவோம். ஏன்டா இப்படி குழந்தைங்கள தலைகீழா படுக்க வச்சிருக்கீங்க? அட போடா, குழந்தைங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிருச்சு. கையில 10 பைசா கூட இல்ல. இங்க பாரு எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன் பாரு. இன்னைக்காவது உன் காசுல சரக்கு வாங்கி கூடாண்டா. நானா? டேய் எத்தனை நாள் எங்களை ஏமாத்தி சாப்பிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாளாவது செய்டா, ஏதாவது செய்டா. டேய் 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஒரே மாதிரியா பேசுறீங்களே, எப்படா? ஏண்டா கடறோண்டா, நீயே சொல்றா. ஒரு பஸ் ஓட்ட தெரியாதவன போய் பஸ் ஓட்ட சொன்னா எப்படா? அவன் எதிரியாவது இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். பாவாடா, மறையார தெரியாதவன மறையார சொன்னா எப்படா? கீழ உளுந்து செத்துருவானே. டேய் கோடையிடி குமாரு, நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம். சரக்கே வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லாத என்ன சரக்கு வாங்கி கொடுக்க சொன்னா எப்படா? அதான சொல்ல போறேன். எப்படா? ஒரு தேவதை வந்து விட்டார் லல்லல்லா. வாடி தங்க பாத்தீங்களாடா? வா 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 வா, உட்காரு. எடு. அமுக்கினது போதும், அந்த ஆப்ப எடு. ஆப்பும் இல்ல கேப்பும் இல்ல, என்கிட்ட காசு இல்ல. இன்னைக்கு நீ தான் எனக்கு வாங்கி தரணும். டேய் என்னடா காசு இல்லன்ட்டாவா? சரி, அவகிட்டதான் காசு இல்லன்ட்டால, நீ தான் வாங்குப்பா. ஏண்டா காசுக்கு நான் எங்கடா போவேன்? ஏப்பா எங்கேயாவது போய் ஏற்பாடு பண்ணுப்பா. டேய் என்கிட்ட தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல,
நான் பணத்தை எங்கடா தேடுவேன்? எங்கே தேடுவேன் பணத்தை? எங்கே தேடுவேன்? எங்கே தேடுவேன் நான் பணத்தை? எங்கே தேடுவேன்? இதுவா இதெல்லாம் அந்த காலத்துல என்எஸ் கிருஷ்ணன் பாட்டாரு. புதுசா வேற பாட்டு பாடு. வேற பாட்டு தானே? இப்ப பாரு, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். போடு. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு புட்டு நீ கிடக்குற. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு புட்டு நீ கிடக்குற. கட்டிய பொண்டாட்டிய ரோட்டுல தான் புலம்ப விட்ட, குழந்தை குட்டிகளை பசியில தான் தவிக்க விட்ட. கட்டிய பொண்டாட்டிய ரோட்டுல தான் புலம்ப விட்ட, குழந்தை குட்டிகளை பசியில தான் தவிக்க விட்ட. ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான், ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற. வயதினில வாழத்தான நினைக்கல, சாகும் வயதினில வாழத்தான நினைக்கிற. வாழும் வயதினில வாழத்தான நினைக்கல, சாகும் வயதினில வாழத்தான துடிக்கிற. பேட்டி விலகுவதும் தெரியாம குடிக்கிற. தெருவுல மிருகத்தோட சேர்ந்து நீயும் படுக்கிற. கடவுள் கொடுத்த உடம்ப நீ ஏண்டா கெடுக்கிற. கிட்னிய காப்பாத்த வழி இல்லாம தவிக்கிற. சாகும் வரையினிலும் குடிய நீயும் மறக்கல, சாகும் வரையினிலும் குடிய நீயும் மறக்கல. ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான், ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற. சீப்பு கொண்ட காரி அவ திரும்பி பார்த்து போகும்போது திண்டுக்கல்ல காரி. டிங்கிரினோனா சீப்பு கொண்ட காரி அவ திரும்பி பார்த்து போகும்போது திண்டுக்கல்ல காரி. கவலைய மறக்கணும்னு நீ தாண்டா குடிக்கிற. யமன மாலை போட்டு வாவான்னு அழைக்கிற. கவலைய மறக்கணும்னு நீ தாண்டா குடிக்கிற. யமன மாலை போட்டு வாவான்னு அழைக்கிற. உனக்கு இருந்த மதிப்பை நீ ஏதான் கெடுக்கிற. மான மரியாதைய ஏண்டா நீ இழக்கிற. மாடா உழைச்ச காசு வீடு போய் சேரல. மொத்த காசை எல்லாம் டாஸ்மாக்ல கரைக்கிற. மறுநாள் டீ குடிக்க காசு இல்லாம தவிக்கிற. மறுநாள் டீ குடிக்க காசு இல்லாம தவிக்கிற. ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான், ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற. ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான், ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான், ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான், ஜிங்குனா ஜிங்குதான் ஜிங்காலங்கடி ஜிங்குதான். இந்த ஊர் அம்மன் காலடியில அளவில்லா செல்வம் குமிஞ்சு கிடக்கு. அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு உண்டான விலையை கொடுக்கணும். அதுக்கு என்ன சாமி செய்யணும் சொல்லுங்க. மொத்தத்துல அந்த புதையல் எங்களுக்கே கிடைக்கணும். ஆமா சாமி. கண்ணி கழியாத இளம்பன் ஒருத்திய காளிக்கு நரபலி கொடுக்கணும். நரபலியா? அதத்தான் அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லி இருக்கிறான். எவ்வளவு சீக்கிரம் காளிக்கு காணிக்கைய தயார் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு புதையல் கிடைக்கும். சரிங்க சாமி, நரபலிக்கு தேவையான பொண்ணை தயார் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். சரி ஆகட்டும்.
கோட குடிச்சு 24 மணி நேரம் ஆகுதுடா. கப கப கபன்னு எரியுது தொண்டை, குடிச்சே ஆகணும். எனக்கு தானே எரியுது, நமக்கு இனி ஏதாவது ஒரு வராமல கூடும். ஐயா கோயிலுக்கு நடந்தே வரேன்னு வேண்டி இருக்கையா, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. டேய் நீடா பாக்கெட் கூட இல்லையே. ஐயோ என்னடா இது, சாமி கேக்குறாரு. ஜோபில ஏதோ இருந்தது. டேய் போடலாம்டா, புண்ணியம்டா, சாமிடா. அதெல்லாம் சாமிக்கு போட்டா கிடைக்கும்டா, சொன்னா கேளுங்கடா. போயிடா. ஐயோ பணத்தை தட்டி விட்டீங்களா? 50 100 150 200 250 300 500 550. ஐயோ சாமிக்கு சேர வேண்டிய பணத்தை இப்படி தட்டி விட்டீங்களா? கோவிந்தா கோவிந்தா. ஐயோ என்ன நடக்க போகுதோ? பணம் தான் பணம் தான் பணம் தான். திருப்பதி தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போற கோயிந்தா. கோயிந்தா 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 போடு கோயிந்தா. கோயிந்தா 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 தித்தி பாய்க்கிற கோயிந்தா கொஞ்சம். கோயிந்தா கோயிந்தா இந்த கோயிந்தா கோவிந்தா 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 போடு கோவிந்தா போடு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா ஒரே கோவிந்தா 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 மாட 3 நாளைக்கு குடிக்கலாம்டா. வாடா வாடா கோவிந்தா 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 கோவிந்தா. பஞ்சத்துல காசு போட மாட்டேன். கோவிந்தா 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 அப்பா கோவிந்தா கோவிந்தா. சபா என்ன கருணை எங்க மேல உனக்கு. கோவிந்தா கோவிந்தா. உண்டி 3த்தையும் பிரிக்கிறோம், 3ஆ பங்கு போடுறோம், 3 பேரு ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா கோவிந்தா? மாஸ்டர் கோவிந்தா மாஸ்டர் மாஸ்டர் 100 ரூபா. கோவிந்தா 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 நீ நல்லா இருப்ப கோவிந்தா, நல்லா இருப்ப கோவிந்தா. நல்லா இருக்க மாட்டோம், நல்லா இருக்க மாட்டோம். ஆடா பாவீங்களா டேய், ஏடா கோடையிடி குமாரு டே கல்லுண்டா. ஐயோ பாவாடா, உங்களுக்கு எப்படா மனசு வந்தது என்ன விட்டுட்டு போறதுக்கு? டேய் டேய் டேய், இந்த உலகத்துல கொள்ளையடிக்கலாம், கொலை கூட பண்ணலாம், அவனுக்கெல்லாம் அந்த ஜென்மத்தோட தீர்ந்துச்சு. சாமி ஏமாத்துறவனுக்கு 3 தலைமுறைக்கு பாவம்டா. டேய் கோடையிடி குமாரு, அவன் எப்படி சாவான் தெரியுமா? எல்லாம் சாவான்டா. டேய் வேண்டாம், நீங்க 3 பேரு எனக்கு வேணும்டா. இந்த உலகத்துல என் மேல பாசம் காட்டுற 3 பேரு கடவுள் மாறிட்டாடு. ஐயோ என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. பணம் என்னடா பணம்? இது மாதிரி எவ்வளவு பணடா வேணும்? என்ன கேட்டுக்கலாம்டா, இந்த காரியத்தை பண்ணலாமா? ஓடுங்கடா, கண்ணை மூடுங்கடா. டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா தங்கமே, ஓடுங்கடா 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 ஓடுங்கடா. ஓடிட்டாங்கப்பா, போயிட்டாங்களா? எவ்வளோடாப்பா உங்ககிட்ட நடிக்க வேண்டியது இருக்குது. எப்படியா இன்னைக்கு பொழப்பு ஓடிடுச்சு. அங்க பாருங்க, ஏன் அதுங்க ரெண்டும் எப்படி கொஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி உனக்கும் வேணுமா? சீ போங்க, நான் அதுக்கு சொல்ல வரல. அதுங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நமக்கு இல்ல இல்ல. இந்த சமுதாயத்துக்கு பயந்து மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு, அதுதான் சொல்றேன். என்ன துளசி இது? கெட்ட செயலை செஞ்சாதான் மத்தவங்களை பார்த்து பயப்படணும், காதல் செய்யறதுக்கு கூடவா பயப்படணும்? அதுக்கு இல்ல, 4 பேர் நம்மள இப்படி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஊர் உலகத்தை பத்தி நமக்கு கவலை இல்ல, நாம தான் கரெக்டா இருக்கணும். நீ எதுக்கும் பயப்படாத. யாரா அந்த பொண்ணு? அண்ணே நம்ம கோயில் பூசாரி மெய்யப்பனோட பொண்ணுனே அது.
பூசாரி பொண்ணா அது? இப்படி பேசாம நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம பரம்பரையில ஒருத்தன் கூட இப்படி தகுதிக்கு குறைவான இடத்துல கால் வச்சதுலனே. ஆனா இப்போ உங்க பையன் அதை செஞ்சுட்டான். எப்படி யோசிச்சாலும் என்னால ஏத்துக்க முடியலண்ணே. நம்ம பரம்பரை கௌரவத்தை எப்படி நம்ம தான் காப்பாத்தணும். அதுக்காக எதையும் இழக்க தயங்க கூடாது. அதுக்காக இப்ப என்னடா பண்ணலாங்கிறீங்க? பேசாம ரெண்டு பேத்தையும் தூக்கிடலானே. டேய், அவங்க என்னோட மகன்டா. அதனாலதான் தொந்தரவு. அண்ணே, எல்லா விதத்திலயும் உங்க பையன் நமக்கு இறஞ்சலா தானே இருக்கான். ஒரே வழி, அதுதான் நல்ல வழி. ஆமா, அந்த மந்திரவாதி ஒரு விஷயம் சொன்னால. ஆமாண்ணே, ஒரு கண்ணி கலையாத தலைச்ச முன்னா பார்த்து நரபலி கொடுக்க சொன்னா. அது ஏன் நம்ம சரவண காதலியா இருக்க கூடாது? ஓ, சரவணனோட காதலும் சேர்ந்து செத்துருன்றீங்க. அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். சூப்பர். அப்போ உடனே நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லு. ஓகே. அவ வேலை செய்யறா. வாங்கடா. துளசி. அப்பா. ஏமா லேட்டு? இல்லப்பா, கம்பெனில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாம்மா? அது அப்பா அடிக்கிறாடா. தூக்குடா அவளை. ஏய் அம்மாடி, என்ன விடுங்க. துளசி. அம்மாடி, ஐயோ ஐயோ அப்பா. ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. ஐயோ, டேய் தம்பி அரவிந்தா, வாடா, அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிட்டா. பேசிட்டே இருந்தா ஐயோ என் கத்துறா. போய் சட்டையை போட்டு வாடா. இந்த பக்கம் எது போயிருப்பாளா? காணுமப்பா. சரி, போங்கடா, போய் பாருங்க அந்த பக்கம். ஐயா ஐயா, எங்க அக்கா இந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கலையா. வாடா. ஐயோ அம்மா, என் பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கேயுமே காணோம்டா. என்னடா பண்றது? அப்பா, என் பொண்ணு தொலைச்சி இந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கலீங்க. ஐயோ ஐயா, இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இந்த பக்கம் வரலையேப்பா. ஐயோ அம்மா, என் பொண்ணு தொலைச்சியாரு பாத்தியா? இல்லையம்மையப்பா. அம்மா, இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இல்லப்பா. ஐயோ, என் பொண்ணு காணுமே. ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, ஐயோ சாமி, அம்மா தொலைச்சி. அப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்பா, அக்காவை காணோம்பா. என்னடா சொல்றீங்க? சரி, வாங்கடா. ஐயோ அப்பா. ஐயா, என் பொண்ணை காணுங்க ஐயா. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது போன் பண்ணுங்க ஐயா. திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனே போறீங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. உன் பொண்ணு எவனையாவது காதலிச்சிருப்பா, அவன் கூட ஓடி போயிருப்பா. அதுக்கு போய் இங்க வந்து கையாமையான்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா. யோ, நல்லா யோசிச்சு சொல்லு. அவளுக்கு எவனாவது காதல இருப்பான். ஆமாங்க ஐயா. யாரு? சரவணன் ஒரு பையன் என்கிட்டயே வந்து என் பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா. யாரு? தர்மராஜா ஐயாவோட பையனா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சரி, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. உங்களுக்கு கோடி பண்ணி கிடைக்கட்டுங்க ஐயா. சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. வாங்க சார். வணக்கம். அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல தம்பி, உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில் பழைய பூசாரி மையப்பன் தான் பொண்ணு துளசியா காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனீங்கன்னு அந்த பூசாரியே சொல்றான். என்ன? அதான் அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். வாயா போலீஸ். யாரோ ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு என் பையன் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம்? சும்மா ஒரு விசாரணை தான் யார். சரி சரி ஐயா, வரட்டுங்களா? தம்பி வரட்டுமா? மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் இருங்க, நாங்களும் வர்றோம். அண்ணா, என்ன துளசி காணுன்னு சொல்றாங்க? எங்க போயிருப்பாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாங்களோ? ஆமா தேவி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேயா. நம்ம தம்பி ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி பொண்ணுங்க போட்டோக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இத கொஞ்சம் பாருங்கய்யா. தம்பி, இத பாரு.
எது எப்படியோ எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல அந்தஸ்தான பொண்ணா அமைச்சு கொடுத்துருங்க. சரிங்கய்யா. அந்த பொண்ணு துளசி அப்படி என்னதாயா பொண்ணு நீங்க? என்ன நடந்தாலும் நீ வழக்கம் போல வாய மூடிட்டு தான் இருக்கணும். போதைய போட்டோமா எந்திரிச்சு போனோமா அப்படின்னு இருக்கணும். சொன்னத நான் அப்படியே ஏத்துக்கணும். சரிதானே ஐயா? சரிதானே? சரிதான் சரிதான். யாரும் அவன் நேரம் கட்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு ஹலோ ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா. ஐயா என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா? யாரு மெய்யப்பனா? உன் பொண்ணு என்ன கடையிலயா இருக்கா? ஊரு பூரா தொலாவிக்கிட்டு இருக்கேன்டா. என் பொண்ணு தொலைச்சிட்டா எனக்கு உயிர் மாறுங்க ஐயா. ஐயா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. வைரா போன கூப்பிடுறேன். ஐயா ஐயா ஐயோ இந்த இன்ஸ்பெக்டர் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே சாமி. ஓம் ரீம் ஜெய் காளி. ஓம் ரீம் காளி. உனக்கான பலி தயாரா இருக்கு. நீ ஆசைப்பட்ட ரத்தம் எவ்வளவு வேணாலும் குடி. தாயே வா, கூப்பிட வா. ஓம் ரீம் காளி ஜெய் ஓம் ரீம் காளி. அந்த பலிக்குட்டி ஓடிட்டா. எங்கடா குடிங்கடா அவளை. ஏய் நில்லு. எங்க போன விட மாட்டேன். ஓட பாக்குறா. குருவே, அந்த பொண்ணு மலையில இருந்து குதிச்சு செத்துட்டான்னு சொல்லிடாதீங்க. பலி கொடுத்துட்டோன்னு சொல்லுங்க. இல்லன்னா அவனுங்களுக்கு நாம பலிகாடா ஆயிடுவோம். வாங்க சாமி. வாங்க சாமி. காரியெல்லாம் ஆச்சா? கச்சிதமா முடிஞ்சது. காளி தேவி மனம் குளிந்து பூஜையும் படையலையும் ஏத்துக்கிட்டா. இனி அடுத்தது என்ன? கோயில்ல இருக்க அம்மனுக்கு பரிகார பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் சிலைய நகர்த்தணும். அப்படி நகர்த்தினா அந்த பீடத்துக்கு அடியில இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்க குரு சொல்றாரு. அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல தேதியை பார்த்து குறிச்சு சொல்லுங்க சாமி. குவாரிய கொடுத்து காப்பாத்துங்கடான்னு சொன்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானுங்களே. என்னமோ பூஜையா மந்திரமா இவனுங்க பண்றது ஒண்ணுமே புரியலையே. கும்பிடுறோம் கும்பிடுறேன் மாமா. என்னடா மந்திரவாதி வந்துட்டானா? வந்துட்டா மாமா, உங்களுக்காக தான். சரி சரி, ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. சரிங்க மாமா. இனிமே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டா. நல்லது சாமி. கோயிலுக்கு போய் வேலையை ஆரம்பிங்க.
பௌர்ணமையில் மகமாய திருவிழா மாசி பொன்னே நீ மகிழ்ந்தாடும் பெருவிழா நாட்டு சந்தையில மணிச்சலங்க போச கேட்டு மகிழ்ந்திடுவா மேச்சேரியாத்தா வடக்கு முகம் பாப்பா எட்டு திக்கும் படியளப்பா வடக்கு முகம் பாப்பா எட்டு திக்கும் படியளப்பா காளியம்மா தாயே எல்லோ போனாலும் சேர்ப்பா நம்ம எல்லோ போனாலும் சேர்ப்பா தாயே தாயே காளியம்மா வந்து வரத்த நீ தாடியம்மா தாயே தாயே காளியம்மா வந்து வரத்த நீ தாடியம்மா சண்டாளர் காலடியில் சதிராடும் ஒரு விழா மகிஷாசுர மத்தினிய மாறியதால் இவ்விழா வேட்டு விண்ணதிர ஆனந்தமாய் வாரா காடு கதிகலங்க வேட்டையாடி வாரா விரதோ நாம் இருந்தா வேண்டு வரோம் தான் கொடுப்பா விரதோ நாம் இருந்தா வேண்டு வரோம் தான் கொடுப்பா அங்காள பரமேஸ்வரி தாயே அல்லல்களை தீர்த்திடுவா அண்டி வந்தவரை காத்திடுவா தாயே தாயே காளியம்மா வந்து வரத்த நீ தாடியம்மா தாயே தாயே காளியம்மா வந்து வரத்த நீ தாடியம்மா அண்டம் கீறுகிடுங்க அகிலமெல்லாம் நடு நடுங்க மாட வீதியிலே தேரேறி வாராளே தாயே தாயே காளியம்மா வந்து வரத்த நீ தாடியம்மா தாயே தாயே காளியம்மா வந்து வரத்த நீ தாடியம்மா Ha 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 ha!
அந்த பொண்ண நரபலி கொடுத்தியா இல்லையா? அவ தலைய நானே வெட்டி பலி கொடுத்தேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? செத்தவ எப்பறம் உயிரோட திரும்பி வருவா? உயிரோட வந்தாளா? டேய், வந்தது மட்டும் இல்லடா, எங்க அண்ணனையே பழி வாங்கிட்டாடா. இல்லையா? வாய்ப்பே இல்ல. அப்ப நாங்க போய் சொல்றோமா? இப்ப அவன் உயிரோட தான் இருக்கிறான். கொஞ்சம் இருங்கய்யா. அது துளசி இல்ல, துளசியோட ஆவி. பயப்படாதீங்க, மறுபடியும் பூஜை செஞ்சு அந்த ஆவியை அழிச்சிடுறேன். சீக்கிரம் அதை செய். ஆவி போறது மட்டும் இல்ல, அந்த ஆஸ்தி முழுவதும் எங்க கைக்கு வரணும். உடனே ஏற்பாடு செய். உடனே செய்யறேன். கமலா, நம்ம பொண்ண காணோம்மா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கலையே. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு சொல்லு சொல்லுமா, சொல்லு சொல்லு. அப்பா, அப்பா. அம்மா, துளசி, அம்மாடி, அம்மாடி, துளசி வந்துட்டியாம்மா? அம்மாடி, என்னையும் தம்பி விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? அம்மாடி, உனக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா? மாட்டேன்ப்பா. அப்ப இந்த 2 நாளா எங்கம்மா இருந்த? என்ன சிலர் கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. உன்னை கடத்தினாங்க? யாருமா கடத்தினாங்க? எதுக்குமா கடத்தினாங்க? அது மட்டும் இல்லப்பா, என்ன கடத்திட்டு போய் கொல்லவும் முயற்சி பண்ணாங்க. ஐயோ, அடுத்தடுத்து அதிர்ச்சியாவே சொல்றியே. யாருமா அது? அவங்கள சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. அப்பா, அமைதியா இருங்க. அதான் நான் தப்பிச்சு வந்துட்டேன்ல. நம்ம ஊரு பத்ரகாளி அம்மன் நம்ம கூட இருக்கும்போது எல்லாம் அவ பாத்துக்குவா. ஐயோ அம்மாடி துளசி, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீ போற இடத்துக்கு நான் வந்திருப்பேன். ஆனா தம்பி அரவிந்த் நினைச்சு பாத்தியா? ஐயோ, அதுக்காக தான் சொல்றேன். யாரு அவங்க சொல்லு, உடனே நான் அவங்க அழிச்சிடுறேம்மா. நீங்க அழிக்க வேண்டாம்ப்பா, அதுக்கு அம்மன் இருக்கா. உங்களுக்கு அந்த பழி வேண்டாம்ப்பா. அதுக்கு இல்லம்மா அப்பா, அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களே தங்களோட முடிவை தேடிக்க போறாங்க. அதுக்கான நேரமும் காலமும் வரும். நடந்தது நடக்க போறது எல்லாம் எனக்கு இல்ல, பத்ரகாளிக்கு தெரியும். அவ மேல பாரத்தை போட்டு நீங்க நிம்மதியா இருங்கப்பா. என்னது ஒண்ணும் புரியலையே. என்னென்னமா சொல்றியம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. புரியும்பா, நீங்க குடிய நிறுத்தினா எல்லாம் புரியும். எப்படிமா? எப்படி என்னால குடிக்காம இருக்க முடியும்? நான் குடிக்கிறேன்னா என் கமலாவை நினைச்சியே சீக்கிரம் செத்துருவோம்மா. அவன் நம்மள இப்படி விட்டுட்டு போறதுக்கு காரணமே அந்த அம்மன் தான்மா. அந்த தெய்வத்தையே நம்பிக்கிறத என் கமலாவை அந்த அம்மனால காப்பாற்ற முடியலையம்மா. அப்பா, அம்மாவோட சாவுக்கு அம்மன் தான் காரணம்னு எப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, அது உங்களுக்கே புரியும். வாங்க வாங்க. என்ன சாமி தங்கி தங்கி நிக்கிறீங்க? மாலையை வாங்கி சீக்கிரம் போடுங்க சாமி. ஆரம்பிங்க, நேரம் ஆகுது இல்ல. ஏன் தயங்குறீங்க? சீக்கிரம் ஆகட்டும். சரிங்க. ஐயோ, என்னையா மாலை அருந்துருச்சு? மாலையை நல்லா கட்டி போடுங்க சாமி.
வந்துருச்சு. கொண்டா கொண்டா. அம்மா தாயே, ஆச்சரியமா இருக்கு. ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி, மேச்சேரி வனபத்ரகாளி அம்மனே போற்றி, எல்லோருக்கும் எல்லா இன்பமும் பலமும் கொடுக்க அருள் புரிய வேண்டும். மேச்சேரி வனபத்ரகாளி அம்மன் தாயே போற்றி போற்றி. வாங்க எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சாமி, எடுத்துக்கோங்க 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 சாமி, எடுத்துக்கோங்க. அம்மா, அம்மனுக்கு மாலை போடுறது ஏதோ கடமைக்காக அர்ச்சனை பண்றதெல்லாம் உண்மை இல்லம்மா. உண்மையான பக்தி மட்டும்தான் அவகிட்ட செல்லுபடி ஆகும்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. வாங்கய்யா. வாங்க போலாம். தாயே, உன் கருணையே கருணமா. அப்பப்பா, இப்பதான் அவனை படுக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்ட. நீ ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? பாத்தீங்களா இவள? இப்ப இவளுக்கு சாம்பார் பிடிக்கலையா? அம்மாடி துளசி, அம்மாடி, அழக்கூடாது இல்ல. நீ அம்மா கையில சாப்பிடுறது அந்த அம்மன் கையிலேயே சாப்பிடுற மாதிரி எல்லாம் அழக்கூடாதுமா. என்னங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அந்த அம்மன் நீங்க, நான் எங்க? அந்த அம்மனே நீ கட்டின மாலை தான் முதல்ல போடுன்னு அடம்பிடிக்கிற. என்ன மாய மந்திரம் பண்ணியோ அந்த அம்மனே மயங்கிட்டா. அப்புறம் நான் ஏமாத்திரம். மாயமும் இல்ல, மந்திரமும் இல்ல. நம்ம மனசு நிறைய புனிதமான பக்தி இருந்தா அந்த அம்மனோட அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இன்னமும் நீங்க தெரியாத மாதிரி பேசுறீங்களே. நீங்க மனசார செய்யற பூஜைனால தானே இவ்வளவு குறைவான வருமானம் இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கமலா, நீ இருக்கிற இடத்துல அந்த ஆத்தாளோட அருள் நிறைஞ்சு இருக்கும். போதும் போதும், சாப்பிடுங்க. இந்தாங்க. கமலா, பகல்ல வேலை வேலைன்னு உழைக்கிற, சீக்கிரம் படிவேண்டி. ஐயோ ஐயோ, உங்களையும் குழந்தையும் கவனிக்கிறது எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேலையா? அந்த குழந்தைங்களை கூட சுலபமா சமாளிச்சிடலாம். ஆனா இந்த வளர்ந்த குழந்தைய எப்படி சமாளிக்கிறதுதான். ஏண்டி கமலா, நான் எப்பவுமே உனக்கு குழந்தையா இருக்குதாண்டி ஆசைப்படுறேன். குழந்தை குழந்தையாவே இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல இந்த குழந்தை எப்படி நடந்துக்கோன்னு எனக்கு தெரியாதா என்ன? அவர் என்ன கொஞ்சம் கிட்ட வர வேண்டியதானே? உங்ககிட்டதான் வந்து 10 வருஷம் ஆச்சே. கமலா, உன்னை கல்யாணம் செஞ்சிட்ட பிறகுதான் நல்ல வாழ்க்கை என்கிட்ட வந்துச்சு. நீ இல்லன்னா நானும் இல்ல, நம்ம குடும்பமும் இல்ல. கமலா, நீ எவ்வளவு வசதியான வீட்டுல பிறந்தவ. ஒண்ணுமே இல்லாத என்ன காதலிச்சு செல்வத்தை எல்லாம் செருப்பா தூக்கி எறிஞ்சிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்திருக்கிறேன், வசதியவே கொடுக்கலையம்மா. எனக்கு என்னங்க வசதி வேணும்? அன்பு அள்ளி கொடுக்க நீங்க, அழகான 2 குழந்தைங்க, எல்லாத்துக்கும் மேல அந்த பத்ரகாளி அம்மனோட அருள் நம்ம குடும்பத்து மேல இருக்கு. இதுக்கு மேல என்னங்க சந்தோஷம் வேணும்? ஏங்க, எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கு. உங்களுக்கு அப்புறமா தான் நான் சாகணும். ஆமாங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டா உங்களை யார் கவனிச்சுப்பாங்க சொல்லுங்க? உங்களால தானா எந்த வேலையும் செஞ்சுக்க முடியாது. சாப்பிடறதுக்கு கூட நீங்க சோம்பேறித்தனப்படுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் இல்லைன்னா நீங்க தடுமாறி போயிடுவீங்கல்ல. அதாங்க அப்படி சொன்னேன். ஆனா நீங்க இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இத பார்க்கம்ல, பொண்ணுங்களை கைத்தட்டி கூப்பிடுற அந்த காலத்துல அவங்கள கை கூப்பி வணங்க வச்சவ நீ. இந்த உலகத்திலேயே நீ ஒரு அற்புதமான பொண்ணுமா. சரி, படுங்க, வாங்க. அம்மா தாயே. ஆட்டம் போறது என்னமோ அட்டகாசமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் தானா வேஷம் போட்டுக்கவே தெரியல இந்த மனுஷனுக்கு. ஏண்டி கமலா, நீ வேஷம் போட்டா தாண்டி எனக்கு வேகமே வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு உங்க ஆட்டம் பிரமாதமா இருக்க போகுது.
என்னைக்குமே ஆட்டம் கட்டி ஆடுறதுல ஏன் புருஷன் தான் ஃபர்ஸ்டா ஆடணும். கமலா, உன்னை நினைச்சு நான் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, அந்த ஆனானப்பட்ட சிதம்பரம் நடராஜரே என்ன ஆசீர்வதிப்பாருல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கருப்பு நிற முகத்தழகி, கருணை மொழி கண்ணழகி, கண்ணாடி மனசழகி, கம்பீர வடிவழகி, செந்தூர பொட்டழகி, சாந்த ரூப முகத்தழகி, வெளிச்சத்தை இடி முழங்க வேங்கை புலி நடு நடுங்க, வாரா வாரா காளியம்மா, நெச்சேரி வனபத்ர காளியம்மா, எட்டு திக்கும் காது கிழிக்க எக்காலங்கள் எகிரி கத்த, நெச்சேரி வாழுகின்ற காளியம்மா. பஞ்சபூதம் அத்தனையும் உன்னை கண்டு வணங்குமே, அண்டம் யாவும் உன்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குமே, பஞ்சுதிரி விளக்கினிலே உந்தன் முகம் தெரியுதே, பச்சை தண்ணி ஊத்தினாலே அம்மா மனசு குளிருதே, உலகாடும் எங்கள் தாயே வந்தோமே உன்னை தேடி. வஞ்சங்களை வேறதுக்கும் நீதி தெய்வம் நீயம்மா, சூழ்ச்சிகளை தூசி போல தட்டி விட்டாய் நீயம்மா, எட்டு திக்கும் உந்தன் புகழ் சந்தனமாய் மணக்குதே, மனசுக்குள் கவலையாவும் பொடி பொடியாய் பறக்குதே, கடை கண்ணால் பாரு தாயே, கவலைகள் யாவும் தீருமே. கருப்பு நிற முகத்தழகி, கருணை மொழி கண்ணழகி, கண்ணாடி மனசழகி, கம்பீர வடிவழகி, செந்தூர பொட்டழகி, சாந்த ரூப முகத்தழகி, வெட்டுச்சத்தை இடி முழங்க வேங்கை புலி நடு நடுங்க, வாரா வாரா காளியம்மா, நெச்சேரி வாழுகின்ற காளியம்மா. அண்ணே, எப்படி அதை எடுக்கிறது? ஒண்ணும் புரியல. டேய், சத்தம் போடாம வாங்கடா. பயமா இருக்குண்ணே. சத்தம் போட்டு ஊரை எழுப்பிடாதீங்க. அது மட்டும் நம்ம கை கிடைச்சா பெரிய லக்குண்ணே. யார் இந்த நேரத்துல? யாருக்காவது கேட்ட போது ஓகே, நல்லா பேசு. இவர் கூட இன்னும் வீட்டுக்கு வரலையே. யாரையும் காணுமே. கோயில் பக்கத்துல சத்தம் கேக்குதே, போய் என்னன்னு பாப்போம். அதான் எவ்வளவு நேரம் சூப்பராக சும்மா விட மாட்டா. முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க. போங்க.
ஏய் யாடி நீ? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நான் யாருனா? நான் இந்த அம்மனோட அடிமைடா. வந்த வழியாவே போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஏய், அந்த அம்மனுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட நான் பாத்துக்கிட்டு சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன் கேடிக்கிறீங்க? போங்கடா. ஏன் இந்த மாதிரி குடும்பக்காரங்கள இந்த உயிரோட வச்சிருக்க? இது உனக்கு நியாயமா? நியாயமா சொல்லு. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், அந்த ஆத்மா உயிரை தான் நீ கேட்கிறா. டேய் செத்துட்டா. சீக்கிரம் சீக்கிரம் நகையிடு. வா போலாம். அண்ணே முடிஞ்சா ஊருக்கு தெரிஞ்சுமே. இந்த பணத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதனால உண்டியில நகையை திருப்பி போட்டுறலாம். ஏய் தம்பி, ஒரு பாம்பு பிடிச்சு அதை அடிச்சு இவ பக்கத்துல போட்டுரு. சரியா சொன்னீங்க. விடிய காலம் எல்லாரும் பார்க்கும்போது இவள பாம்பு கடிச்சுதான் செத்து போயிட்டான்னு இந்த ஊரை நம்பிடும். இதானே கரெக்ட். வா போலாம். வழக்கம் நகை எடுத்து போட்டுறா. சரி நான் எடுத்து போட்டுறேன். கமலா நீ போயிட்டியம்மா. இப்படி அழுவ வயசுல செத்து போன மாதிரி போயிடுச்சே. என்ன பிள்ளைகளை வச்சுட்டு இந்த மெய்யப்ப என்னதான் பண்ண போறானோ? நவருங்க. ஐயோ தள்ளுங்க, ஐயோ தள்ளுங்க, ஐயோ அடி பாவி, ஐயோ கமலா, ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ மகாலட்சுமி மாதிரி இருந்த கமலா இப்படி கிடக்குறாளே. தெய்வமே இது என்ன சோதனை? ஐயோ மலராயிருந்த என் பொண்டாட்டி இப்படி கருகி போயிட்டாளே. ஐயோ அத்தா என்ன நாயம்? உன்னையே நம்பி இருந்த எனக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? ஐயோ நீ இருக்கிற இடத்திலேயே என் கமலா பொணமா கிடக்குறாளே. அம்மா நீ அவளை காப்பாத்திருக்க கூடாதா? ஏமா ஏன் நீ கடவுளா இல்லாம கல்லா இருந்து கண்டுக்காம விட்டுட்டியா? இதுதான் உன் கருணையா? ஐயோ என் கமலா எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆத்தா இருக்கிறா, அந்த ஆத்தா இருக்கிறான்னு சொல்லுவாளே. நீ எங்க இருக்கிற? நீ எங்கமா இருக்கிற? என் மகராஜ் மண்ணா போயிட்டா. இனிதான் உன்னை எப்படி நம்புறது? நம்ப மாட்டேன். நீ இல்ல, நீ இல்ல, நீ இல்ல, நீ இல்ல, நீ இல்லவே இல்ல. இனி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் காடு உன் கோயில்ல படாது. அனாதையா இருந்தா உன்னையே அம்மான்னு நினைச்சிருந்தல. ஆனா நீ சும்மான்னு நிரூபிச்சுட்டியே. அது சரி, நீ என்ன 10 மாசம் என்ன சுமந்தியா? பால் ஊட்டினியா? சீராட்டினியா? உன்னை அம்மானு கூப்பிட்டது ஏன் தப்பு? ஏன் தப்பு? ஐயோ உன்னுடைய பெருமையெல்லாம் பாட்டு பாடி ஆடி வருவடே. ஆனா இப்படி என் குடும்பத்தையே ஆட வச்சிட்டியே. ஐயோ ஐயோ கமலா, கமலா, ஐயோ கமலா, பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு கமலா கமலான்னு கூப்பிடுவேன். ஐயோ இனில யாரடி கூப்பிடுவேன்? இந்த உலகத்துல கிழக்கு மேற்கு கூட எனக்கு தெரியாது. என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ கமலா. குடிப்பேன், நான் குடிப்பேன். நான் யாருன்னு நான் என் கமலாவை தேடி போகணும்னா நான் குடிக்கணும். அப்பா பசிக்குதுப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. பசிக்குதா? பசிக்குதுப்பா. பால்குடி 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 பால்குடி. அப்பா அப்பா நான் அப்பா குடிப்பேன். எந்திரிங்கப்பா. அப்பா 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 பசிக்குதுப்பா. அப்பா இப்ப தெரியுதா அந்த ஆத்தா மேல தப்பு இல்ல, உங்க அறியாமைதான் தப்பு. ஆமாமா துளசி, துளசி கொஞ்ச நேரம் நான் நானாவே இல்லம்மா. இப்ப என்ன நடந்துச்சுங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுமா. அந்த அம்மனே என்னுடைய கனவுல வந்து என்கிட்ட நேர்ல சொன்ன மாதிரி ஒரு மனப்பிரம்மமா. அம்மன் மேல இருந்த கோபம் குடியா மாறி இருந்ததே. இனி குடிக்க மாட்டோமா, குடிக்க மாட்டோமா, சத்தியமா குடிக்க மாட்டோமா. அம்மா தாயே, இனிமே நீதாமா என் பிள்ளைங்களை பாத்துக்கிறோம். இனிமே எனக்கு கெதி அந்த பத்திரகாளி கோயில் தான்மா. அம்மா அம்மா அம்மா
அம்மா தாயே லோகமாதா, அம்மா உன் புள்ள ரொம்ப நாள் கழிச்சு உன்னை தேடி வந்திருக்கிறப்பா. இப்பதாமா உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என் பொண்டாட்டி சாவுக்கு காரணம் நீ இல்ல, அந்த படுபாவி சண்டானங்கள்னு நல்லா புரிய வச்சுட்டம்மா. முதல்ல என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஜெய் காளி, ஓம் காளி. அந்த ஆதி பராசக்தி ரூபத்துல வந்தா கூட என்னோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் பலி கொடுத்த அந்த பொண்ணோட ஆவி அதே பொண்ணோட ரூபத்துல வந்தாலும் விட்டுடுவேனா? இப்ப பாருங்க. பயப்படாதீங்க, இந்த குட்டி சாத்தா அந்த துளசி அழிச்சிடும். அதுக்கப்புறம் அத்தனை புதையணும் உங்களுக்கு தான். போங்க போங்க, அந்த துளசியை கொன்னு இந்த பசியை தீர்த்துக்கங்க. போங்க. தம்பி, அண்ணே நீ என்ன அடிச்சியானே? அடிச்சியாடா? நான் உன்ன போய் அடிப்பனானே? அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்லண்ணே, சத்தியமா இல்லண்ணே. அண்ணே உன்னையானே அடிச்சுட்டானே. அது விடுறோம், நம்ம யாரும் அடிக்கிறாங்கடா. என்ன நடந்துச்சுனே தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியலடா. டேய் வாடா, அங்க இருக்கு ஆபத்து. அண்ணே வாடா, போயிடலாம். ஓடியா ஓடியா. எங்க இன்னும் ஆளை காணோம்? டைம் வேற ஆகுதே. பயந்தே போயிட்டேன். எதை பார்த்து? உன்னை பார்த்துதான். ஹேய், நான் என்ன பேய பிசாசா? நான் ஒரு லவ்வர். உனக்கு பேயே பரவாயில்ல. என்ன விளையாட்டு இது? மரத்துல இருந்து அப்படி குதிக்கிற? உனக்கு ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. விபரீதமா? எனக்கா? விதிய பார்த்தே பயப்படாதவனா? அதுக்கு இல்ல தேவி, உன்னை நான் மனசார காதலிக்கிறேன். உனக்கு எந்த கெட்டது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கை வெறும் வேதனையாவே இருக்கு. உன் வாழ்க்கையில எந்த வேதனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேதனை வந்தா வந்துட்டு போகுது. எங்க அப்பா கூட தான் திடீர்னு செத்துட்டாரு. அதுக்காக நான் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை உடனே மறக்கலையா? நீ இயல்பானவ, மறந்துடுற. நான் இயலாதவன், மறக்க முடியல. கொஞ்ச நாளா எங்க குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் சொன்னேன். துளசி, 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 நீ வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உடனே வந்துட்டேன். அம்மா எங்க போயிருந்த? உன்னை காணோம்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு எல்லாமே பிரம்மையா தான் தெரியும். தெரியணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன சொல்ற நீ? நேரங்காலம் வரும்போது எல்லாரோட பிரம்மையும் நீங்கி உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. இங்க நீங்க அடிக்கடி வரக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு தான். எல்லாமே காரணமா தான் சொல்றேன். நீ தேவையில்லாம எதுவும் பேச மாட்ட, எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ திடீர்னு எங்க போன? அத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. மறுபடியும் நீங்க இங்க வர வேண்டி இருக்கும். இப்ப புறப்படுங்க. ஐயோ, அம்மா நகையெல்லாம் காணாம. எல்லாரும் ஓடுவாங்க, ஓடுவாங்க. நகையெல்லாம் காணோம். ஐயோ
ஐயோ தாயே பத்திரகாளி, கருவறையை திறக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. சோதனை யாரோ முன்னாடியே கதவை திறந்திருக்காங்கன்னு. உள்ள போய் பார்த்தா இப்படி இருக்கு. ஆத்தாவோட நகையெல்லாம் காணமே, யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. தாயே நீ தான் இதெல்லாம் கேட்கணும். யாரா இருந்தாலும் உடனே பஞ்சாயத்து கூட்டி விசாரிக்கணும். அந்த பாவிங்களை சும்மா விடக்கூடாது. எங்க அப்பா சொல்றதுதான் சரி. ஆளாளுக்கு பேசாதீங்கய்யா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாத்தையும் விசாரிச்சாச்சுங்க, இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. மெய்யப்பன், தங்கராசி, தேவராசி இவங்களை தான் இன்னும் விசாரிக்கல. இவங்களையும் விசாரிச்சுட்டா சரியா இருக்கு. மெய்யப்பா ஐயா, கோயில்ல நடந்த திருட்டை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பஞ்சாயத்தே தேவையில்லையே. அந்த ஆளை கண்டுபிடிச்சு அங்கேயே கொண்டு இருப்போம். இது பெரிய காவல் தெய்வம். கொன்னு வெட்டி பேச்சல இங்க பேச வேண்டாம். ஏன் ஓம் பொண்ணும் தான் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றாள்ல, அவ கொள்ளடிச்சிருக்க கூடாதா? அப்படி பார்த்தா அடுத்த ராத்திரியில நீங்க கூட தான் அடிக்கடி கோயிலுக்கு வந்துட்டு போறீங்க. ஏய், யார பார்த்து பேசுற? யோசிச்சு பேசு. யாரா இருந்தா பஞ்சாயத்துன்னு வந்துட்டா பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். தலைவரையா, எங்க அக்கா பொங்கப்பாளியில தலைமுடிக்கு சத்தியம் பண்ண தயார். அவங்க 2 பேரும் தயாரா? எங்க அக்கா மட்டும் இல்லைங்க, குடும்பமே சத்தியம் பண்ண தயாரா இருக்கும். முதல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்க பாக்கலாம். தம்பி நாங்க இருக்கோம்ல, பஞ்சாயத்துல எல்லாம் இப்படி கோவப்படக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருப்பா. எல்லா மக்களும் நம்ம கோயிலுக்கு வர்றாங்க போறாங்க. ஆனா இது மாதிரி ஒரு சம்பவம் நம்ம கோயில்ல இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இதனால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. எந்த முடிவும் முடிவில்லை. இதுக்கு அந்த ஆத்தா தான் பதில் சொல்லுவா. நான் அம்மன் மேலேயே சத்தியம் செய்யறேன். நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சத்தியம் செய்யுங்க பாக்கலாம். என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அம்மன் மேல பயபக்தியா இருக்கிறவங்க. நிச்சயம் யாரும் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நாங்க தான் கொள்ள அடிச்சோன்னு சொல்றியா? இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா. அப்ப பயம் இல்லாம பொங்கப்பாலிக்கு வாங்க. நான் ஊர் ஜனங்க சார்பிலையும் என் குடும்பத்தை சார்பிலையும் சத்தியம் செய்யறேன். பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, துளசியும் இவங்க 2 பேர்ல ஒருத்தரும் நம்ம பொங்கப்பாலிக்கு வந்து தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு நம்ம அம்மனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணட்டும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. முதல்ல பொங்கப்பாலிக்கு போய் தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கங்க. அப்புறமா அம்மங்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுங்க. பொய் சத்தியம் பண்றவங்க யாரா இருந்தாலும் அம்மா அப்பவே தண்டிச்சிடுவா. சத்தியம் பண்ணுமா? ஓம் சக்தி அம்மா தாயே. எங்க அக்கா சத்தியம் பண்ணி புனிதமானவள்னு நிரூபிச்சிட்டா. அடுத்து உங்க சைடுல தலைக்கு தண்ணி ஊத்தி யார் சத்தியம் பண்ண போறீங்க? எல்லாம் என் தம்பிதான். போடா, அண்ணன் சொல்றல போடா. நாளைக்கு இல்ல அண்ணன் இருக்கேன், பயப்படாம போ போ போ. சரிண்ணே. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணாத இப்படி ஓடிட்டா அப்புறம் எப்படிமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? என் மேல குத்தம் இல்லன்னு ஆத்தா காட்டிட்டான். ஆமாமா. அப்புறம் என்னப்பா, அவங்க மேலதான் குத்தம்னு உங்களுக்கு தெரியலையா? அவங்க நடிக்கிறது எல்லாம் ஆத்தாவுக்கு தெரியும். அவகிட்டயே நாடகமா? அவளும் அவ புருஷனும் போட்ட நாடகம்
இந்த உலகத்துக்கே தெரியும்ல. நல்ல வேலைண்ணே, நெஞ்சு வலிக்குது நாடகம் போட்டு என்ன காப்பாத்துன. நடிப்பு நாடகம் நடத்துறதுக்கு நல்ல அனுபவம் வேணும்டா. சரியான நேரத்துல நல்லா நடிக்கணும், அப்பதான் நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் தானே என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு. உன்னை உறுத்திக்கிட்டு இருக்கிற சமாச்சாரம் தான் என்னையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க சித்தப்பாங்க எங்க இருக்காங்க? சின்ன முதலாளி 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. அண்ணே, செத்து போனவங்க எப்படின்னா ஆவியா வருவா? அது ஆவியோ இந்த பாவியோ எதுவா இருந்தாலும் சீக்கிரமே அது அழியணும். எப்படின்னு நாம கடத்திட்டு வந்த அந்த துளசிய அந்த மந்திரவாதி நரபலி கொடுத்துட்டேன்னு அடிச்சு சொல்றான். வந்திருக்கிறவ துளசி இல்ல, அவ ஆவிதான் துருசக்தியா வந்திருக்கான்னு அவன் அடிச்சு சொல்றான்டா. எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. எது எப்படியோ வேற ஒரு மந்திரவாதி மூலமா அதை அழிக்கணும். அது மட்டும் இல்லண்ணே, இந்த சரவணனுக்கும் அந்த தேவிக்கும் ஒரு முடிவு கட்டணும். டேய், அது எனக்கு தெரியும்டா. இவங்களையும் கொண்டுட்டா சொத்து முழுக்க நமக்கு தாண்டா. முதல்ல துளசி மேட்டரை முடிப்போம், அதுக்கப்புறம் அவங்க மேட்டரை முடிப்போம். பாவீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? என்னைய என் தங்கச்சி கொல்லவா பாக்குறீங்க? எங்களுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி சொல்லிட்டோம், இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இங்க வந்தாதான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு அண்ணன் சொன்னாரு. தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அது மட்டும் இல்ல, இது எங்க குடும்பத்தோட விஷயம், எங்களை பாதிக்கிற விஷயம். எங்களால இதை தாங்கிக்க முடியாது. அப்பா, அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் அவங்களுக்கு நல்லது. என்னம்மா சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றத செய்யுங்க. அவங்க இங்கேயே இருக்கட்டும். என்ன மெய்யப்பா, உன்னை இங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஓ, சரிதான். என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உனக்கு? அப்போ நீ என்ன மறந்துட்ட? அது ஒண்ணுமே புரியலையே. இப்ப புரியாது, அப்புறம் புரியும். இத்தனை நாளா மறந்திருந்த உனக்கு இனிமே எல்லாமே புரியும். உள்ள போய் ஆத்தாள பாரு, ரொம்ப நல்லா புரியும். போய் பாரு. மறுபடியும் என் குறைய சொல்லதான் உங்ககிட்ட வந்திருக்கிறம்மா. என் பிள்ளைங்களை காப்பாத்துமா. இந்த மடுபாவியினாலதான் என் மக துளசி உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம். என்னால ஒண்ணும் பண்ண முடியலையம்மா. மெய்யப்பா, போய் உன் வேதனையெல்லாம் ஆத்தால நினைச்சு பாட்டா பாடு, எல்லாம் சரியாயிடும். அம்மா, ஓங்கார ரூபமே ஆங்கார சக்தியே, ஓங்கார ரூபமே ஆங்கார சக்தியே, வனபத்ர காளி தாயே. அடங்காத ஆவிகள் பிடரி தெறி தோடிட இடியாக முழங்கி வருவாயே, இடியாக முழங்கி வருவாயே. வேறாரும் பாராத சமயத்திலே என்னை சோரூட்டி சீராட்டி வளர்த்தாயம்மா. வேரோடு நான் சாயும் நேரத்திலே நீ வீராப்பு காட்டினாய். இது நியாயமா? இது நியாயமா அம்மா? இது நியாயமா? ஓங்கார ரூபமே ஆங்கார சக்தியே, வனபத்ர காளி தாயே, வனபத்ர காளி தாயே. கனி சேர்த்து என் நெஞ்சை அதில் கோர்த்து நான் சூட ரசிப்பாய காளியம்மா.
இன்று தனியாக கிடந்தேனே படியோரமா இது என்ன நாடகமா சிறுவேப்பம் கொழுந்தென்னை மடி மீதிலே நீ வாங்கி தாங்கினாய் பல காலமா கருவேப்பு இலை என்று இப்போது நீ தூரமாய் எரிகிறாய் இது நியாயமா இது நியாயமா அம்மா இது நியாயமா ஓங்கார ரூபமே ஆங்கார சக்தியே வனபத்ர காளிதாயே வனபத்ர காளிதாயே புலிப்பட்ட கல் என்று பழி வந்து விழும் முன்னே பொழிகின்ற விழி திறந்து வாடியம்மா நான் துதிக்கின்ற வனபத்ர காளியம்மா வனபத்ர காளியம்மா கற்பூர விழியோரும் ஒரு தீபமா நீ கலங்காதே என சொல்லி வந்தாயம்மா கலிகால வினையாகும் முடிப்பாயம்மா என் வலி போக்கும் வனபத்ர காளியம்மா காளியம்மா வனபத்ர காளியம்மா ஓங்கார ரூபமே ஆங்கார சக்தியே வனபத்ர காளிதாயே வனபத்ர காளிதாயே ஐயப்பா சொல்லுங்க ஐயா. இந்த அம்மாவோட உண்மையான பக்தன் நீ. உன்னை மறுபடியும் இங்க வரவழைச்சு அவ ஏத்துக்கிட்டா. கவலைப்படாத, அவ உன்னை பாத்துப்பா. தைரியமா இரு சாமி. இப்ப என் பொண்ணுக்கு வந்துக்கிற ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்துங்க ஐயா. ஆபத்தா? அப்படி என்ன ஆபத்து? ஐயா, என் பொண்ணு சரவணன் ஒரு பையனை மனசார காதலிக்கிறாங்க. இதுதாயா நடந்தது. இவ்வளவுதானா? ஐயா, இதுக்கா பயப்படுற? இது ஒரு சாதாரண விஷயம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க ஐயா. அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு சரிங்க ஐயா. பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் உடனடியா கல்யாணம் பண்ணி வை. எல்லாம் சரியா போயிடும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நல்லது, நான் வரேங்க. நல்லா கணக்கு பார்த்து சொல்லு. எங்களோட சொத்து எவ்வளவு இருக்கு, அது எங்கெங்க இருக்கு, அத ரெண்டா பிரிச்சு எழுதுனா ஆளுக்கு எவ்வளவு வரும், அத ஒண்ணா ஆக்குனா மொத்தத்துல எனக்கு எவ்வளவு வரும்? எல்லா கணக்கையும் பார்த்தாச்சியா. இன்னும் half an hourல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துரும். அண்ணே, 2 பங்கா 1 பங்கான்னு கணக்கு போடுறது இருக்கட்டே. இப்ப நடக்க போற கணக்கே வேற மாதிரி இருக்குனே. என்னடா சொல்ற நீ? சரி, நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கய்யா. அண்ணே, நம்ம சரவணனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுனே. நடக்கட்டும். முதலாளி, ஊரறிய அந்த கல்யாணம் நடந்துட்டா முழுசா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது முதலாளி. நல்லது. ஊர் ஜனங்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முதலாளி. ரொம்ப நல்லது. அண்ணே, முட்டாள், இவ்வளவு சொல்லிட்டு நிக்கிறிய வெக்கமா இல்ல? இனி யாரும் துளசியை கொண்டு இருக்கணும்ல? போங்கடா, போய் அந்த பொண்ணு தூக்கிட்டு வாங்க. ஏற்கனவே அந்த மந்திரவாதி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த யாகத்தோட யாகமா போட்டு பொசிக்கலாம். கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கியா? உன்ன பொண்ண கல்யாணம் இருந்தா தானே தெரியும். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வாங்கிட்டு வருவோம். டேய், இப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கடா. உன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும்ல. நல்ல ஆளுமாமா நீங்க. கீழே. டேய், இங்க உங்க அக்கா. டேய், யாரா நீ? தம்பி, இதுல தலையிடாதீங்க. சின்ன முதலாளி கூட பார்க்க மாட்டேன்.
சீதாவும் தேவியும் தனியா இருக்காங்க. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையே உங்களுக்கு? புள்ளா இருக்கும் போதே புடிங்க எறியாம மரமா வளர விட்டீங்களடா. உங்களெல்லாம் நம்பி சொத்தை கொடுத்த பாரு. என்ன அடிச்சுக்கடா? போங்கடா, போய் அந்த பொண்ணை தூக்கின்னு வாங்கடா. மாமா நம்ம இப்ப தூக்கிட்டு வந்துருவாங்க மாமா. இப்ப வந்துருவாங்க மாமா. சாமி, ஏற்கனவே இருந்த மந்திரவாதியால ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா பார்த்து பலி கொடுங்க, இல்லன்னா அவங்களுக்கு நாம பலிகாடு ஆயிடுவோம். இப்பப்பா யாரா நீங்க? என்ன விடுங்கடா. டேய் விடுங்கடா. ஓடி உள்ள வண்டி விடுறா. செஞ்சு கூட தம்பி என்னடா இன்னும் ஆளா இல்லண்ணா? ஐயோ, எங்க தேடியும் காணலையே. ஐயோ டே தம்பி அரவிந்தா, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? ஐயோ, நம்ம துளசி யாரே 4-5 ரவுடியை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா. ஐயோ, என்னன்னு பாப்போம். போங்கடா, போய் பாருங்கப்பா. ஐயோ ஐயோ அம்மாடி துளசி, அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ எதுவும் ஆயிருக்காதுடா. ஐயோ துளசி, மந்திரவாதி பணிகடா வந்துருச்சு. சீக்கிரம் வேலையை முடி. விடுங்கடா. விடுங்க என்ன. தூக்கி போடுங்க. தூக்கி போடுங்க. அண்ணே, இதோட நம்ம முடிஞ்சானே. அரவிந்தா, என்னடா ஆச்சு? கிடைக்கலையா? ஐயோ, எங்க சித்தப்பாங்க மேலதான் டவுட்டா இருக்கு. வாங்க கோரி பக்கம் போய் தேடி பார்க்கலாம். வாங்க போலாம். சீக்கிரமா. இங்க பாருங்க,
என்ன நடந்திருக்கும்? ஐயோ என்ன நடந்துக்குன்னு தெரியலையப்பா. எல்லாரும் செத்து கிடக்குறாங்களே. என் மக துளசி காணுமே. ஐயோ கடவுளே. அம்மா துளசி எங்க போயிருப்பா? எல்லாம் செத்து கிடக்குறானுங்களே. இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க. அட பாவிங்களா, இப்படி அக்கிரமம் பண்ணி அநியாயமா அடிச்சு போயிட்டீங்கடா. மனுஷன்கிட்ட இருந்து தப்பலாம், அந்த ஆத்தா கிட்ட இருந்து தப்ப முடியுமாடா? அட பாவிங்களா. அம்மா அம்மா தாயே, அம்மா அம்மா தாயே. மெய்யப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன். உன் மக துளசியா வந்ததும் நான் தான். இப்போ உன் மனைவியா காட்சி தந்ததும் நான் தான். இனிமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. வீட்டுக்கு போ. அங்க உன் மக துளசி வந்திருப்பா. மலையில இருந்து விழுந்தவளை காப்பாத்தி இத்தனை நாளா ஏன் பாதுகாப்புல வச்சிருந்தேன். இப்ப அவளை உன்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். சந்தோஷமா போ. அம்மா, மதுரையில மீனாட்சியா இருக்கிறதும் நான் தான். காஞ்சியில காமாட்சியா இருக்கிறதும் நான் தான். இப்போ இந்த மேச்சேரியில வனபத்ர காளியா இருக்கிறதும் நான் தான். அம்மா தாயே பத்ரகாரி அம்மா.